Experiment number 3, helical gear cutting in milling machine. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஹரிசாண்டல் மில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹெலிக்கல் கியர் கட்டிங் பண்ண போகிறோம். ஒரு பீஸ் மெட்டீரியல் கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுறோம். டூல்ஸ் ரெக்யர்ட் ஹரிசாண்டல் மில்லிங் மிஷின் அட்டாச்மெண்ட், ஹோல்டிங் டிவைசஸ், vernier caliper and milling tools. The dividing head and the tailstock are bolted on the machine table. Their axes must be set parallel to the machine table. Dividing head table lock பண்றோம். Axis parallel to the machine table அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். Then the gear blank is held between the dividing head and tailstock using a mandrel. Gear blank dividing headக்கும் tailstockக்கும் in betweenல mandrel வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறோம். The cutter is mounted on the arbor. The cutter is centered accurately with the gear blank. ஸோ கட்டர் வந்து நம்ம ஆர்பரில் லாக் பண்ணியிருப்போம், ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். கியர் பிளாங்க் வந்து கரெக்டாக சென்டராக ஓகேவா இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செட் த ஸ்பீட் அண்ட் ஃபீட் ஃபார் மெஷினிங். ஃபீடோட ரேட்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம கொடுக்குறோம். அதோடு சேர்த்து என்ன பண்ணுறோம், டெப்த் ஆஃப் கட்டி நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பொசிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது என்ன பண்ணிக்கலாம், நம்ம மைக்ரோ டயல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம செக் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த இண்டெக்ஸோட பொசிஷன், ஒரு பீஸோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த கண்டிஷன்ஸுக்கு இண்டெக்ஸ் பிளேட்டோட பொசிஷன் இது அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷின் என்ன பண்ணுறோம், ஆன் பண்ணி நம்ம ஃபீட் அண்டு டெப்த் ஆஃப் கட் கொடுக்குறோம். ஃபீட் டெப்த் ஆஃப் கட் எல்லாமே நம்ம டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஹெலிக்கல் கியர் கட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் என்ன பண்ண முடியும், நம்ம ஹரிசாண்டல் மில்லிங் மிஷின்ஸில் பண்ண முடியும். அதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ப்ராசஸ் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட் என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். செகண்ட் மில்லிங் கட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு மெட்டீரியலை ரெண்டாக என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். ஓகே, ஹேக்ஸா மிஷினில் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். தேர்ட் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளாக்கில் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். அதோட டெப்த்தை என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். ஃபோர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் டூல், ஒரு வி க்ரூ கட் பண்ணுறோம். டூலில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன் அப்படியே என்ன ஆகுது, ஒரு பீஸில் இம்ப்ரெஷன் ஆகுது. சிம்பிள் கால்குலேஷன் ஹெலிக்கல் மிஷின்ஸில் இருக்கக்கூடிய the number of main components பிக்சரில் z equal to 30. ஓகே, நமக்கு வந்து 30 டீத் வந்து நமக்கு மேக் பண்ண போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் பிளேட் 30 டீத் மேக் பண்ணணும் அப்படின்னா அதோட மாடல் வந்து நமக்கு 2mm அப்படின்னு இது 2 ஃபேக்டர் தான் நம்ம எடுக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கால்குலேஷன் வந்து எடுக்கிறோம். இந்த ஆர்பரோட எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் பிளாங்க் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுல். இசட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டீத், 30 டீத் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுல் 2mm. ஸோ டோட்டலாக 64 வருது. ஸோ எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் கியர் பிளாங்க் வந்து நம்ம 64mm எடுத்தால் தான் 30 நம்பர் ஆஃப் டீத் 2mm மாடுலில் நம்ம கியர் மேக் பண்ண முடியும். தென் டெப்த் ஆஃப் கட் ஃபார்முலா 2.25 இன்ட்டு மாடுல். மாடுல் வேல்யூஸ் 2, ஸோ சப்ஸ்டிட்யூட் ஹியர். ஸோ ஃபைனலி 4.5mm. ஸோ டெப்த் ஆஃப் ஒவ்வொரு டூத்தோட டெப்த் ஆஃப் கட் வந்து 4.5mm இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கால்குலேஷனில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸிங் கிராங்க் ரொட்டேஷன். கிராங்க் ரொட்டேஷனோட ஃபார்முலா 40 divided by
number of teeth. Here 40 divided by 30. ஸோ இதில் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூஸ் தான் நம்ம இண்டெக்ஸ் பிளேட்டை வந்து ஒவ்வொரு டீத் கட் பண்ணும்போதும் நம்ம மூவ் பண்ணணும். சரியா? ஸோ இதில் நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனல் அண்ட் மூவ் ஆர்ம்ஸ் ஹோல் இன் 33 கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஓகேவா? ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன்ஸும் அப்புறம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து 33 இருக்க என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் நமக்கு இதில் வந்திருக்கு. அந்த சப்போர்ட்டிங்கில் தான் நமக்கு கியர் கட்டர் வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். கியர் கட்டர் வந்து அந்த பொசிஷன் வந்து எந்த டேரெக்ஷன்லேயும் மூவ் ஆகாது. டேரெக்ஷன் அந்த ரொட்டேஷனல் டேரெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி நமக்கு அப்போடவோ இல்லைன்னா கிராஸ் மூமெண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க முடியாது. அது எப்போதுமே ஒரே பொசிஷனில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். மற்ற மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டேபிளில் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ டேபிள் மூமெண்ட்டில் நமக்கு கிராஸ் வைஸ் மூமெண்ட் கொடுக்கலாம். தென் அப்போ டவுன்வர்ட் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அந்த டேபிள் இருக்கக்கூடிய நீல இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம கொடுக்க முடியும். இண்டெக்ஸ் பிளேட்டுமே அந்த டேபிளில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். டேபிளில் போல்ட் போட்டு என்ன பண்ணியிருப்போம், ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த இண்டெக்ஸ் பிளேட்டில் வார்ம் அண்ட் வார்மில் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பிண்டில் இருக்கும். அந்த ஸ்பிண்டில் தான் என்ன பண்ணியிருப்போம், ஒர்க் பிளாங்கை அதில் இருக்கக்கூடிய அந்த ஷாஃப்ட்டில் அந்த ஸ்பிண்டிலோட அந்த ஷாஃப்ட்டில் என்ன பண்ணியிருப்போம், ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணி வச்சுருப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு ஹெலிக்கல் கியர் கட்டிங் அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருப்போம், இந்த ஸ்பிண்டிலோட பொசிஷனை என்ன பண்ணியிருக்கோம், சம் ஆங்கிள் இந்த ஹெலிக்ஸ் ஆங்கிள் எவ்வளவோ ஸோ அந்த ஆங்கிளுக்கு என்ன பண்ணியிருப்போம், இண்டெக்ஸ் பிளேட்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பிண்டிலோட பொசிஷனை இன்க்ளைன் பண்ணி வச்சுருப்போம். இன்க்ளைன் பண்ணக்கூடியது ஒரு டைம் நம்ம பண்ணால் போதும். ஒரு டைம் இன்க்ளைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த டூத்தை நம்ம மேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் டூத்துக்கு இண்டெக்ஸ் பிளேட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணால் போதும். அந்த ஆங்கிளில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த டூத்துக்கு பேரலாக அப்படியே என்னாகும், கண்டினியூஸாக அடுத்த டூத்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இண்டெக்ஸோட பொசிஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணி அந்த கியர் பிளாங்கை என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். எவ்வளோ ரொட்டேட் பண்ணணுங்கிற நமக்கு கால்குலேஷன் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம், ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணி எத்தனை நமக்கு டீத் வேணுமோ ஸோ அத்தனை டீத்தை நம்ம மேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், அந்த இன்க்ளைன்ட் ஆங்கிளில் நம்ம 0 பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம அதில் டச் பண்ணவே கூடாது. டூல் வந்து எப்படி அந்த கட்டர் மூவ் ஆகுது அப்படிங்கிறது இந்த பிக்சரில் தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் வியூ அண்ட் சைடு வியூ ரெண்டு வியூவுமே காமிச்சிருக்கு. அதோட ரொட்டேஷனல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். சரியா? அந்த போர்ஷனில் நமக்கு டச் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருப்போம், ஒர்க் பீஸோட டாப் அந்த சர்ஃபேஸை என்ன பண்ணியிருப்போம், இந்த டூலில் டச் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருப்போம், அந்த பொசிஷனுக்கு கொண்டு போவோம். ஸோ இதில் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஒர்க் பீஸ் வச்சுருக்கோம். ஓகே. பட் நம்ம இதில் வந்து ஹெலிக்கல் கியர் கட் பண்ணுறதுனால என்ன பண்ணியிருப்போம், ஒரு கியர் மேக் பண்ணுற பிளாங்கை நம்ம ஸ்பிண்டில் என்ன பண்ணியிருப்போம், அந்த இண்டெக்ஸ் பிளேட்லேருந்து வரக்கூடிய இந்த ஸ்பிண்டில் என்ன பண்ணியிருப்போம், நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். கியர் மேக் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணியிருப்போம், நம்ம இண்டெக்ஸ் பிளேட்டில் வரக்கூடிய அந்த ஸ்பிண்டில் தான் என்ன பண்ணியிருப்போம், அட்டாச் பண்ணியிருப்போம். அது ஸ்பாட் கியர் இருந்தாலும் சரி தான், ஹெலிக்கல் கியர் இருந்தாலும் சரி தான். இது தவிர மற்றபடி சர்ஃபேஸில் எதுவும் க்ரூவிங் பண்ணணும், ஸ்லாட் போடணும், ஓகே, ட்ரில் போடணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ஸோ அதில் என்ன பண்ணியிருப்போம், டேரெக்டாக டேபிள் இருக்கக்கூடிய வைஸில் என்ன பண்ணிடலாம், நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இண்டெக்ஸ் பிளேட், டிவைடிங் ஹெட்னு சொல்லுவாங்க, ஆர் இண்டெக்ஸிங் பிளேட். இதில் 3 வியூஸ் கொடுத்துருக்கு. ஒரு இதில் ஃப்ரண்ட் வியூ காமிச்சிருக்கு, இன்னொரு இதில் சைடு வியூ காமிச்சிருக்கு, அண்டு 3 டைமென்ஷனல் வியூவும் காமிச்சிருக்கு. இந்த 3 டைமென்ஷனல் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா கிராங்க் இண்டெக்ஸ் பிளேட் அப்படின்னு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா
அந்த இண்டெக்ஸ் பிளேட்டில் தான் என்ன ஆகும், இந்த கிராங்க் அப்படிங்கிற அந்த பொசிஷன் என்ன ஆகும், கிராங்க் ஆகும், ரொட்டேட் ஆகும், மூவ் ஆகும். சரியா? ஸோ சென்டரில் பியூர் பண்ணியிருப்போம். அதோட கிராங்க் என்ன ஆகும், அதோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் என்ன ஆகிட்டுருக்கும், டச் ஆகிற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு பிளெஞ்சர் யூனிட் அதான் என்ன பண்ணும், அந்த ஹோலில் ஃபிக்ஸ் ஆகும். எகெயின் நம்ம வேறு பொசிஷன் மாற்றணும் அப்படின்னா அந்த பிளெஞ்சரை மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிராங்கை ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த கிராங்கில் வந்து எந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஹோலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், தென் எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கால்குலேஷனில் கிடைக்கும். இல்லை ஸ்பர்கியரில் பார்க்குற அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராங்க் பண்ண போகிறோம். இந்த இண்டெக்ஸ் பிளேட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் ஷாஃப்ட் இருக்கும், அதில் ஒரு வார்ம் கியர் இருக்கும். ஓகே, அந்த வார்ம் கியர் தான் என்ன பண்ணுது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வார்ம் வீலை என்ன பண்ணும், ஆப்ரேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ வார்ம் அண்ட் வார்ம் வீல் மெக்கானிசம். இந்த வார்ம் கியர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்டாக வார்ம் வீலில் ஒரு 40 டீத் இருக்குது அப்படின்னா வார்ம் கியர் வந்து 40 ரொட்டேஷன் ஆனால் தான் வார்ம் வீல் ஒரு ரொட்டேஷன் ஆகும். வார்ம் வீல் யூஸ் பண்ணுறதுனால இந்த வார்ம் வீலில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த ஸ்பிண்டில் ஃபிக்ஸடாக இருக்கும். டக்குன்னு என்ன ஆகாதுன்னா மூவ் ஆகாது, அதோட பொசிஷனில் கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா கியர் ரேஷியோ அதிகங்கிறனால அதோட பொசிஷன் வந்து டிவேட் ஆகாது. நம்ம எப்போ அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிளஞ்சரை எடுத்துகிட்டு நம்ம கிராங்க் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் என்ன ஆகும், அந்த ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகும். மற்ற டைமிங்கில் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த பிளஞ்சரை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக அதே பொசிஷனில் அப்படியே இருக்கும். ஒரு டீத் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த டீத் கட் பண்ணும்போது தான் என்ன பண்ணால் போதும், அந்த இண்டெக்ஸிங்கில் இருக்கக்கூடிய அந்த பிளஞ்சரை எடுத்துகிட்டு நம்ம அடுத்து எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ரொட்டேஷன்ஸ் பண்ணி மறுபடியும் அடுத்த பின்னில் லாக் பண்ணும்போது அந்த ரொட்டேஷன்ஸ் வந்து ஸ்பிண்டில் கிடைக்கும். இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம இன்க்ளைண்டாக வைக்கணும். ஹெலிக்கல் கியர் கட் பண்ணுறதுனால அது ஃபஸ்ட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இனிஷியலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த இன்க்ளைண்ட் எவ்வளோங்கிறத அந்த ஆங்கிளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து டோட்டலாக நமக்கு அந்த எத்தனை டீத்தை வந்து நம்ம மேக் பண்ண போகிறோமோ அத்தனை டீத் முடித்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட்டாக அந்த ஆங்கிளை 0 பண்ணிவிட்டு நம்ம ஸ்பிண்டிலேருந்து ரிமூவ் பண்ணால் போதும். கியர் மேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த அட்டாச்மெண்ட் தேவை. ஃபைனலாக நமக்கு ஹெலிக்கல் கியர் இப்படி தான் நமக்கு இருக்கும். அதோட 3D வியூ கொடுத்துருக்கு, ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்கு, அண்டு சைடு வியூ கொடுத்துருக்கு. இந்த சைடு வியூவில் இருக்கக்கூடிய அந்த டேப்பர் தான் ஸ்பிண்டில், அந்த இண்டெக்ஸ்லேருந்து வரக்கூடிய இண்டெக்ஸ் பிளேட்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பிண்டில் வந்து கரெக்டாக லாக் ஆகும். அந்த போர்ஷன் தான் நம்ம டைட் பண்ணி என்ன பண்ணியிருப்போம், வச்சுருப்போம். ஹெலிக்கல் கியர் அப்படிங்கிறனால இந்த ஆக்சிஸ்க்கு சம் இன்க்ளைண்டாக இருக்கும். அந்த இன்க்ளைண்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்டிஷன்ஸ் எவ்வளோ ஒரு ப்ராப்ளத்துக்கும் அது டீவியேட் ஆகும். நம்ம அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து எல்லா ஹெலிக்கல் கியரும் ஒரே இன்க்ளைண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி இட் வில் டிஃபர்.